என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இது டே 3 இன் கன்னியாகுமரி. இப்படி காலையிலேயே எங்க ரெடி ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேரேஜுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்கோம். இங்க எப்படி மேரேஜ் நடக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம். வீட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் மண்டபத்துக்கு போய் பொண்ணுக்கு சிலுவை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சர்ச்சுக்கு கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. ஆக்சுவலி மேரேஜ் வந்து வீக் டேஸ்ல தான் வைப்பாங்க, அதுவும் மார்னிங் தான் வைப்பாங்க. இந்த சர்ச்சில் தான் மேரேஜ் முடிஞ்சிடுச்சு. எங்களுக்கும் இந்த சர்ச்சில் தான் மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் முடிஞ்சு இப்போ வந்து திரும்பவும் மண்டபத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் ரிசப்ஷனுக்கு. மண்டபத்துக்கு போன பிறகு ஃபர்ஸ்ட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் கேக் வெட்டுவாங்க, வைன் குடிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு போய் சாப்பிடுவாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் ரிசப்ஷன் முடிஞ்சதும் நெக்ஸ்ட் என்ன சோறு தான். என்ன என்ன ஐட்டங்களும் நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா இடியாப்பம், சிக்கன் ஸ்டூ, சிக்கன் பிரியாணி, ரைத்தா, கருப்பட்டி அல்வா, சிக்கன் கறி, அப்புறம் பழம் வச்சுருந்தாங்க. இது இல்லாமல் வெஜ்ஜும் இருந்துச்சு. வெளியே வெல்கம் ட்ரிங்க், ஐஸ்கிரீம், பாப்கார்ன் எல்லாம் வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். மலரும் நினைவுகளும் அப்படியே மண்டக்குள்ளே வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கும் இதே மண்டபத்தில் தான் ரிசப்ஷன் நடந்துச்சு. அப்புறம் எல்லாரும் டிஜே எல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. லியோவுமே ஆடினா. நான் வந்து அங்கே இல்லாதனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. ரிசப்ஷன் முடிஞ்சு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பொண்ணு வீட்டுக்கு பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப அங்கேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணை எடுத்துகிட்டு போய் விடணும். எப்படியோ காலையில் ஆரம்பிக்கிற மேரேஜ் நம்ம எல்லாம் முடிஞ்சு திரும்பி வீட்டுக்கு போகிறதுக்கு 5 o'clock 6 o'clock ஆகிடும். இருந்தாலும் ஜாலியாக தான் இருந்துச்சு. இப்படியே டே 3 முடிஞ்சிருச்சு. இது டே 4. சென்னைக்கு திரும்ப ரிட்டர்ன் வரணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே சர்ச்சுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். நாங்கள் 2 சர்ச்சுக்கு போனோம். 2மே சூப்பராக இருந்துச்சு. அதில் ஃபர்ஸ்ட் சர்ச் இதுதான். இது கோடிமுனையில் லொக்கேட் ஆயிருக்க சென்ட் பார்த்தலோமியோ சர்ச்சு. ரீசெண்டாக தான் இது கட்டினாங்க. நல்லா ஃபேமஸும் ஆன சர்ச் இது. நான் போன டைமில் உள்ளே வந்து மாஸ் நடந்துட்டு இருந்தனால என்னால் உள்ள வீடியோ எடுக்க முடியல. நான் வெளியில இருந்தே வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். செகண்டா நாங்க போன சர்ச் பேரு சென்ட் அலெக்ஸ் சர்ச். இது வந்து கொட்டில்பாடுல இருக்கு. வெளியே சர்ச்சை சுத்தி நல்லா ஸ்பேஸ் இருந்துச்சு. சென்டர்ல இந்த சர்ச் வந்து லொக்கேட் ஆயிருந்துச்சு. சூப்பரா இருந்தது பார்க்க. அது மட்டும் இல்லாம நிறைய பெயிண்டிங் ஒர்க்ஸ் விண்டோஸ்ல அப்புறம் மேல சீலிங்ல எல்லாம் கூட பண்ணியிருந்தாங்க. அதை விட ஹைலைட்டே அந்த ஃப்ரண்ட்ல இருந்த அந்த ஸ்டேஜ் தான். அந்த கோல்டன் கலர்ஸ் லைட்டோட வச்சிருந்தாங்க. அவ்வளோ பீஸ்ஃபுல்லா அவ்வளோ எஸ்தட்டிக்கா இருந்துச்சு. அப்படியே அங்கேயே இருந்துடலாம் போல. சர்ச்சுக்கு போயிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஈவினிங் 6க்கு எங்களுக்கு பஸ். 4 o'clock போல எங்க ரிலேட்டிவோட டெத் மாஸ்க்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ள பஸ் வந்துருச்சு. என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. எப்படியோ கடகடன் வீட்டுல இருந்து கிளம்பி பஸ் பிடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.